Hey guys, welcome back to my channel. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் இப்போ ரிவ்யூவில் பார்த்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸை வச்சு எப்படி அந்த மாதிரி எடிட் பண்ணுறதை இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கனாக இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டர் எல்லாமே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோஸில் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரேண்டமாக ஒரு 5 or 6 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூமே லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் சாச்சுரேஷன் இருக்கும். இதோட வேல்யூ ஃபுல்லாகவே -100ல் வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதோட வேல்யூ லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ ப்ளூ கலரில் மாறும். இந்த ப்ளூ கலர் உங்களுக்கு வேணும்னா லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க டெம்பரேச்சரோட வேல்யூவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விக்னெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இதோட வேல்யூ ஃபுல்லாகவே 100ல் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ எல்லா ஃபோட்டோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு ஃபோட்டோக்கு சேஞ்ச் பண்ண கலர் எஃபெக்ட் எல்லா ஃபோட்டோக்குமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எல்லா ஃபோட்டோக்குமே கலர் எஃபெக்ட்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டைம் லைனை ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோவில் கிளிக் பண்ணிடுங்க. ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இருக்கா ஃப்ரீஸ் ஓப்பனிங்னு இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்த வச்சுட்டு கரெக்டாக ட்ராக் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோவில் இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளர் எஃபெக்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பிளர் எஃபெக்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்ளை டு ஆல்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ எல்லா ஃபோட்டோக்குமே அந்த பிளர் எஃபெக்ட் ஆட் ஆகிடும். ஸோ ஃபோட்டோ என்டர் ஆகும்போது உங்களுக்கு பிளர் அதுக்கப்புறம் ஃபோட்டோ தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அதாவது ஒரு ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு 1s இருக்கும். ஸோ அந்த 1 செகண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அரை மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் 1 செகண்ட் இருக்கும். அந்த 1 செகண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே போலவே 1 by 1 எல்லா ஃபோட்டோவுமே கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 செகண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மூவ் பண்ணி டைம் லைனை ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஸோ டைம் லைனை ஃபஸ்ட்டில் வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வீடியோன்ற செக்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹெச்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும்
உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸோ நீங்கள் அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு டைம் லைனை இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோட ஸ்பேஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி கிடைச்சதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு இருக்கும். ஸோ நீங்கள் பிளாக்கை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒயிட்டை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். நான் வந்து பிளாக் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே டூரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டூரேஷன் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ 0.3 வந்து வச்சுக்கோங்க. டியூரேஷனை செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோட்டோக்கு இடையில இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானுக்குமே ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு டைம் லைனே ஃபர்ஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிஎன்ஜி இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிஎன்ஜி ஐக்கானை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி சென்டரில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வீடியோக்கு சென்டரில் வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைம் லைனை ஃபர்ஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் சிம்பிள் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஹெட்டிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த வந்து நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களுக்கு ரிலேட்டடான 2 வார்த்தையோ 3 வார்த்தை இருக்கக்கூடிய சென்டென்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே கலர் ஆப்ஷன் இருக்கும். அந்த கலரை செலக்ட் பண்ணிட்டு ஆரஞ்சு கலர் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பார்டர்னு இருக்கும். ஸோ பார்டர் பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பார்டர் ஒப்பாசிட்டி வந்து லெவலை வந்து கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா WF ஃபாண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு டைம் லைனை ஃபர்ஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஃபர்ஸ்ட்லேயே ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய சாங்கை நீங்கள் ஆட் பண்ணுறதால ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாங் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஓவராலாக நம்ம எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு இப்போ ஓவராலாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Tata, bye bye.